இப்படி நவீன ஆராய்ச்சியாளர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த ஒக்காப்பிய 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேறு இடத்துல வாழ்ந்த ஒரு நாகரீக மக்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, காங்கோவோட இத்துரி காடுகள்ல இருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்த அக்கிமெனிட் பேரரசுக்கு ஒக்காப்பிய பத்தி தெரிஞ்சிருந்தது. முதலாம் சைரஸால கிமு 500களோட பிற்பகுதியில இருந்து கிமு 300 வரைக்கும் கொடுகட்டி பறந்த ஒரு ஈரானியன் பேரரசு தான் அக்கிமெனிட் பேரரசு. இதோட எல்லைகள் இன்றைய ஈரான், ஈராக், வடக்கு சவுதி அரேபியா, ஜோர்தான், இஸ்ரேல், லெபனான், சிரியா, பண்டைய எகிப்து மற்றும் லிபியா வரைக்கும் பரவி இருந்தது. இன்றைய ஈரான்ல இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க பெர்சிபோலிஸ்ல தான் இதுக்கான ஆதாரம் இருக்கு. இந்த இடத்துல முதலாம் டேரியஸ் மற்றும் செக்சஸ் காலத்துல அப்படனான்னு அழைக்கப்படுற ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை கட்டுனாங்க. இது ஒரு கல்லாலான அசாதாரணமான கட்டடம். குறிப்பா அந்த ராஜ்யத்தோட செழிப்பையும் அதிகாரத்தையும் காட்ட ஆடம்பரமா கட்டப்பட்ட ஒரு அரங்கம். இங்க உள்ள சுவர்கள்ல நிறைய அலங்கார கலைநயத்தோட செதுக்கி இருக்காங்க. அப்படனாவோட முகப்புல இருக்கிற புடைப்பு சிற்பங்கள் பெர்சிபோலிஸோட மிகவும் பிரபலமான அம்சங்கள்ல ரொம்பவும் முக்கியமான வரலாற்று சான்றுங்க. இதன் மூலமா அக்கிமெனிட் ராஜ்யத்தோட பன்முகத்தன்மை, அதிகாரம் மற்றும் கலாச்சாரத்தை நுட்பமா குறிக்குதுங்க. இந்த புடைப்பு சிற்பங்கள்ல அக்கிமெனிட் பேரரசு முழுமையிலும் இருந்து பிரதிநிதிகள் மன்னருக்கு பரிசுகளை கொண்டு வந்து தருவது மாதிரி சித்தரிச்சிருக்குதுங்க. எலாமைட்டுகள், பாபிலோனியர்கள், எகிப்தியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் சித்தியர்கள் உட்பட பல்வேறு நாட்டு பிரதிநிதிகள் அவர்களோட தனித்துவமான கலாச்சார அடையாளங்களை பிரதிபலிக்கிற விரிவான பாரம்பரிய உடையில காட்டப்பட்டிருக்காங்க. இது போல எத்தியோப்பிய பிரதிநிதிகள் அக்கிமெனிட் ராஜ்யத்துக்கு பரிசுகளை கொடுக்கிற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கிற சிலைகள்ல ஒக்காப்பியும் காட்டப்பட்டிருக்குங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம்.